இந்த இடக்கு முடக்கு என்ன இங்க உட்கார்ந்திருக்கு? அம்மா அம்மா பால்கார வந்திருக்கம்மா. ஏண்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மான்னு கத்துறியே. என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே. மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது? இப்படி 30 வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓசிச்சோறு திங்கிறீங்களே, உங்களை கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டி என்ன? கம்முனுடா. டேய் பால் பாண்டி, உனக்கு என் மேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா வாயில அடி, மூக்குல அடி, நெஞ்சில அடி, குதிகால்ல வேணாலும் அடி. ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணின பிச்சு புடுவேன், பிச்சு படுவா. ஏங்க காலையிலே பால்காரன் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? அது ஒண்ணு இல்ல, அவன் கறந்தது காளமாட்டு பாலா இல்ல பசுமாட்டு பாலான்னு விலாவரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எருமை பால்னு சொன்னேன். புடிங்க. ஓ, இந்த வீட்ல இவருக்கு காப்பியெல்லாம் உண்டா? பால் பாண்டி கொழுப்பு தானே, வந்தமா பாலை கரகரன்னு கறந்தமா குடுத்தமான்னு போக மாட்டியா நீ? ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா? டேய் பால் பாண்டி, என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இளக்காரமா? போயிருக்கான் ஜாகிங், வந்துருவான், உட்கார்ந்து கர. பால் பாண்டி மாட்டிக்கிட்டியா? உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகி போற மாதிரி ஆக்ட் பண்ண. பாரு காலனியே ஏமாத்துற. வாடா கன்சியூமர் கோர்ட்டுக்கு வாடா. சார் நான் புள்ள குடிக்கிறேன் சார், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். முடியவே முடியாது. உன்ன மாதிரி ஆள்லாம் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போய் ஃபைன் கட்ட வச்சாதான்டா உருப்பிடுவீங்க. இவன் என்ன தப்பு பண்ணா? ஏப்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணியை கலக்குறானே, அதை கண்டுக்காம என்கிட்ட கேள்வியை கேக்குறீங்க? ஆஹா, இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா. அவர் என்ன சொல்றது? நான் எப்ப நான் சொல்லியிருக்கேன்? ஐயோ அம்மா என்ன இது? இரு, இந்த பக்கம் திரும்படா. ஆளுக்கு என் பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்போ நீ பண்ண தப்ப கையும் களமா பிடிச்சுட்டா. நீங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, நாங்க வாய் முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணுமா? இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கம்மா. என்னத்தடா மன்னிக்கிறது? நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா? அம்மா அவ வீட்டுல பால் கறந்தா தண்ணியை கலக்கறாங்கிறதுக்காக தான் அவனை இங்க வந்து கறக்க சொல்லுது. இங்கே அவன் புத்திய கட்டிட்டான் பாத்தியா? ஏய் நீ வாடா கோர்ட்டுக்கு, அங்க வந்து பதில் சொல்ற. வாடா ராஜா ராஜா, இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருப்பா. 5-6 பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறான். இனிமே தப்பு பண்ணான்னா நானே கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். சரியா? நீ கொடு. போடா. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. அவன் கிடக்குறான், நீ வா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு வா. நான் என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன், கடைசியா பிசு பிசுத்து போச்சு. ஐயா ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல இத காதுல சொருகுங்க. அரவிந்தசாமி, எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூக்கு எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். தேங்க் யூ. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாயக்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாயக்கு. இளங்கோ யூ கோ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நம்பர் 2. ஐ கம் இன். எஸ். வந்தறனே. கணேஷ் குமார். வயசு 25. வெயிட் 78. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. ஷட் அப். ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. தேங்க் யூ. டிக்கெட். டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி இழிக்காத, வைஃப் தானே. இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? தான் இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ், எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜெயந்திமலா காஸ்டியூமர், மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர், ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து புல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் क्वेश्चन. ஸ்கேன். This is a tape. The pencil. Take it. This is ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்தீங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you. அரவிந்தசாமி, சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டு.
சுத்தி காட்டுறது என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போன தையல் மிஷின் அது ஒரு 500 இத்து போன பொண்ணுகளும் தைச்சிட்டு இருக்காளுங்க அதை நானே பாத்துக்கிறேன் நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன் அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதானே ஜாயின் பண்ணீங்க இப்பவா சேர்ந்தேன் நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க அவருக்கு வாய்ஸ் இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.